எப்பவுமே ஒரே மாதிரி ரசம் செய்யாம இன்னைக்கு வித்தியாசமா ரசம் செய்ய போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரசத்தை வந்துட்டு நீங்க சளி இருக்கும்போது, இருமல் இருக்கும்போது, அது மட்டும் இல்லாம டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது எடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்னைக்கு மண் சட்டியில தாங்க ரசம் வைக்க போறேன். தண்ணி வந்து நான் அந்த டீ குடிக்கிற டம்ளர்ல 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு தக்காளியை காம்பை நீக்கிட்டு 4ஆ கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன். சின்ன எலுமிச்சை சைஸ்ல புளி சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியை நல்லா கரைச்சி எடுத்துக்க போறேங்க. அதனால கொஞ்ச நேரம் சுடுதண்ணில அது கொதிக்கணும். அப்பதான் தோல் வந்துட்டு ஈஸியா ரிமூவ் ஆகி வெளியே வரும். பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். அது ஆறிட்டு இருக்கிற டைம்ல நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு கொத்தமல்லி விதை 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், ஓமம் 1/2 ஸ்பூன், பூண்டு பல்லு கொஞ்சம் நான் சின்னதாக எடுத்திருக்கேன், அதனால வந்துட்டு ஒரு 5-6 சேர்த்திருப்பேங்க. இஞ்சி தோலை நீக்கிட்டு ஒரு சின்ன துண்டு கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் 2ஆ உடைச்சிட்டு விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்ததா கொஞ்சமா தண்ணி சேர்த்திட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த விழுதுல ஒரு தக்காளி பழம், அதாவது சின்ன தக்காளி பழம் காம்பை நீக்கிட்டு 4ஆ கட் பண்ணிட்டு சேர்த்தி நல்லா இந்த மாதிரி நைஸா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஆற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா கைகளால் கரைச்சி எடுத்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததா அடுப்புல மண் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன், கொஞ்சமா வெந்தயம், ரொம்ப வெந்தயம் சேர்த்திடாதீங்க, கசப்பா இருக்கும். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதை சேர்த்திடலாம். அதே மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த கரைசலை சேர்த்திடலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், தண்ணி தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. புளிப்பு கூட உங்களுக்கு வந்து புளிப்பு அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். லாஸ்டா வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திடலாம். நெய் சேர்த்தும் போது ரசம் வந்துட்டு செம்ம டேஸ்டாக இருக்குங்க. திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுறலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. இதை நீங்க சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருக்குங்க. பாருங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க. இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புது ரெசிபியுடன் மீட் பண்றேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.